தௌபாவுக்கு எப்போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதவுகளை திறந்து வைத்திருக்கிறான். மரணத்துக்கு பிறகு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்காது சொல்வதில்லை. நான் பெண்ணாக இருந்தும் என்னுடைய கணவனுக்கு நிறைய மாறு செய்திருப்பேன், அவனுடைய பேச்சுகளை மீறியிருப்பேன், அவனுக்கு நன்றி இல்லாமல் இருந்திருப்பேன். ஒரு கணவனாக இருந்து என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு அவர்களுடைய உரிமையை சரியாக நிறைவேற்றாமல் இருந்திருப்பேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை கண்டிப்பான், தண்டிப்பான். அந்த பயத்தோடு நாங்கள் தௌபாவை செய்ய வேண்டும் சகோதரர்களே. அந்த நேரத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காமல் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும்போது கடைசியாக சொன்ன வார்த்தையை எதிர்கொண்டு என்ன வார்த்தை சொன்னார்கள் என்று தெரியுமா? என்னுடைய அடியார்கள், என்னுடைய சமூகத்தாரிடம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்விடம் நீங்கள் மரணிப்பதற்கு முன்பாக ஒருபோதும் நம்பிக்கை இழக்காமல் இருங்கள். நம்பிக்கை இழந்து நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்விடம் என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அதுதான் கிடைக்கும். என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு அசர்ல என்னுடைய மரணம், நான் இப்போது என்னுடைய இறைவனிடம் அல்லாஹ் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டானோ, நான் செய்த குற்றங்களை எல்லாம் அழித்து விட மாட்டானோ, மன்னிக்க மாட்டானோ, இந்த சிந்தனையில் நான் இருந்தேன் என்று சொன்னால், அசரில் என்னுடைய மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதேதான் நடக்கும். அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார். அல்லாஹு அக்பர். நான் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான், எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருப்பேன். எப்போதும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காமல் என்னுடைய ரப்பிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும் சகோதரர்களே, பெரியவர்களே. அப்போது இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பான், நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நம்பிக்கை சம்பந்தமாக வரக்கூடிய இன்னொரு விஷயம் குர்ஆனில், இதையும் கவனமாக கேளுங்கள். சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயம் 13வது ஜுஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களுக்கு, அவர்களுடைய பெற்றோர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாத 10 பிள்ளைகள், அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இது, இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹ். ஒருபோதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நம்பிக்கை இழக்கக்கூடியவர்கள் யார் என்று தெரியுமா? இல்லல் காஃபிரூன். நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடம் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். ஒரு முஸ்லிம் எப்போ